உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஊடகங்களினதும் பொதுமக்களினதும் பேச்சு சுதந்திரத்தை முடக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது என்கின்றார் அமைச்சர் கஹலிய. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை அரசாங்கம் மறைக்கிறது என கார்தினல் தெரிவிப்பு. மாணவர்களின் ஒன்லைன் ஊடான கற்றல் நடவடிக்கை 2வது நாளாகவும் பாதிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பிற்கான நட்டஈட்டை பெறுவதற்கு சர்வதேச சட்ட நிறுவனத்தின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு நீதி அமைச்சர் தீர்மானம். ஈராக்கில் கொரோனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 54 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். எதிர்வரும் பெரும்போக்கத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள நெற்செய்கைக்கான விவசாய சேதன உரத்தை தயாரித்து பயன்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் இது தொடர்பில் விளக்கம் அளித்தார். கமத்தொழில் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே முன்வைத்த யோசனைக்கு அமைய எதிர்வரும் பெரும்பூக்கத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள நெற்செய்கைக்கான விவசாய சேதன உரத்தை தயாரித்து பயன்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ගරු කෘෂිකර්ම අමාත්‍ය මහින්දානන්ද අලුත්ගමගේ මැතිතුමා 2021-22 මහකන්නේ වෙනුවෙන් වී ගොවිතැන සඳහා මෙරට ගොවි ජනතාව කාබනික වගාවෙන් ඉදිරියට ගෙන යාම සඳහා දිරිමත් කිරීම සඳහා ආධාර ක්‍රමයක් යෝජනා කරලා තිබෙනවා. ඒ වෙනුවෙන් அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே 2021 மற்றும் 2022 பெரும்பூக்கத்தில் நெற்செய்கைக்கான விவசாய சேதன உரத்தை தயாரித்து பயன்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கான யோசனையை முன்வைத்திருந்தார். அதன்படி தமக்கான சேதன உரத்தை தயாரிப்பதற்கு ஒரு ஹெக்டேயருக்கு 12,500 ரூபாய் வீதம் அதிகபட்சமாக 2 ஹெக்டேயர்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு தேவையான விதத்தில் அவர்கள் விரும்பியவாறு சேதன பசலை உற்பத்தி செய்து கொள்வதற்கான தொழில்நுட்ப வழிகாட்டல்களே விவசாய திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும். இந்த நம்பிக்கையோடு விவசாயிகள் சேதன பயிர்ச்செய்கை ஒருபுறமும் அரசாங்கம் ஒருபுறமும் சேதன பசலை உற்பத்தி செய்து பெரும்பூக்கத்திற்கான சேதன பசலையின் தேவையினை முற்றாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். 2022 මහකන්නේදී ශ්‍රී ලංකාවේ ආබනික පොහොර අවශ්‍යතාවය සම්පූර්ණ කර ගැනීම සඳහා අවශ්‍ය දැවැන්ත වැඩපිළිවෙලක් රට තුළ ක්‍රියාත්මක කරන්නට රජය තීන්දුව කොට කටයුතු කරමින් සිටිනවා. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சுய விருப்பின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஜூம் செயலியூடான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்று 2வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்றும் முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து செய்தியாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டு வந்த இணையவழி கல்வி நடவடிக்கைகளை நேற்றைய தினத்திலிருந்து மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துவதற்கு சுமார் 14 அதிபர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் கூட்டாக நேற்றைய தினம் தீர்மானித்தன. அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் இதுவரையில் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தே அவர்கள் தங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தனர். போராட்டம் ஒன்றின் போது கைது செய்யப்பட்ட தங்கள் தலைவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதேபோல முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து இன்று ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஏர்ஃபோர்ஸ் கேம்ப்ல முல்லைத்தீவில் 5வது நாள். இப்போ இன்று யாழ்ப்பாணத்துல மனித உரிமை ஆணைக்குள்ள இருந்து ஒரு வந்து இங்க வந்தவங்களுக்கு எங்களை பார்க்க விடையில இதுல ஏர்ஃபோர்ஸ் கேம்ப்ல விமானப்படை இதுல கேம்ப்ல முக்கியத்துவம் பேசியிருக்கிறாங்க. அந்த பேசுறது எங்களுக்கு தெரிந்த காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு கொண்டிருக்கிற போலீஸான சரியான ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்து இல்ல, அது கொடுக்காம தான் எங்களை போட்டிருக்காங்க கொண்டு வந்து. அப்ப இதுல அவங்களுக்கு அந்த லிஸ்ட் கிடைச்சி இல்ல, நாங்க வந்து தான் எங்களை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்போ நாங்க கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து வெளியே போட்டு எங்களுக்கு கொண்டு வரை எங்கள்கிட்ட ஒரு தகவல் எங்கள்கிட்ட இல்லை. இது ஒரு பெரிய ஒரு அநீதி, இது பெரிய ஒரு மனித உரிமை மீறல். இது அதோடு நாங்கள் இப்போ இது சம்பந்தமா மனித உரிமை ஆணைக்குழு வந்து தெரிஞ்ச பிந்தி நீங்க எடுக்க போற நிலைப்பாடுகள் என்னது, செய்ய போறது என்னது உடனடியாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதோடு நாங்கள் எங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸ் ராஜாங்க அமைச்சர் எடுத்துக்கொண்டா சரத் வீரசேகர சொன்னது, எங்களை வந்து இங்க கொண்டு வரக்குள்ள ஒரு லிஸ்ட் ஒன்று PHI மாறும் MOH கொடுத்துதான். அந்த லிஸ்ட் எங்க இன்று கேபினட் ஸ்போக்கனாக இருக்கிற டாக்டர் ரமேஷ் பத்ரன் சொன்னது, எங்களை வந்து ஒரு லிஸ்டால தான் கொண்டு வந்திருக்காங்க. எங்க அந்த லிஸ்ட்
அந்த லிஸ்ட் எங்க இருக்குது? அப்ப இன்னைக்கு மனித உரிமை ஆணைக்குழு வந்து வரக்குள்ள அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை மனித உரிமை ஆணைக்குழு கொடுக்க வச்சாங்க. எங்க கொடுத்தாங்க? அப்படி கொடுக்க இல்லை. அப்ப அப்படி சூழ்நிலையில எங்கள்கிட்ட பாதுகாப்பு எந்த இடத்துல இருக்குது? நாங்கள் காண்றோம் இன்று கேலிய ரம்புக்கல்ல கூட அமைச்சர் கேபினட் ஸ்போக்மேன் சொன்ன கதை என்னது? அவர் சொல்றது எங்களை வந்து கால கண்ணிட்டு சிங்கள தான் பாவிச்சார், கால கண்ணிட்டு. அப்போ அரசாங்கம் இப்படி முறை இல்லாமல் செயல்படக்குள்ள அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு பேசுறவங்களை பற்றி நாங்கள் என்ன வேர்டு சொல்லணும் தான் நாங்கள் கேட்குறோம். இது ஒரு பிழையான வேலை. எங்களை வந்து பலாத்காரமாக தூக்கி போட்டு பலாத்காரமாக இந்த கேம்ப்ல கொண்டு வந்து வச்சு அதுக்கு வந்து இவங்க இப்படி ஒரு கதை இதை சரிமைப்படுத்துறதுக்கு இப்படியான வார்த்தைகள் பிரயோகிக்கிறது பிழைன்னு தான் நாங்கள் சொல்றோம். இதேவேளை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஹெட்டன் கிளை பொறுப்பாளர் ரூபன் அவர்களின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் ஹெட்டனில் இடம்பெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது 5க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்து கொண்டிருந்தனர். இன்று இலங்கையில் வந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து போராடுகின்ற நிலைமை சகல ஊடகங்களிலும் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று இலவச கல்வியானது தனியார் பயன்படுத்தப்படுகின்ற கோரிக்கைகள் இன்று ஏகோபித்த குரலாக எழுப்பி வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இன்று இந்த சர் ஜான் கொத்தலாவல மூலம் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இந்த நாட்டிலே ஏற்படுத்தும் என்பது எல்லாரும் தெரிந்த ஒரு விடயம். திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த கைதானது இன்று அவர் தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் ஒரு கைதியாகவே இன்னும் இருந்து வருகின்றார். அவர் தொடர்பான விடயங்கள் வந்து இன்று ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக சாதாரண மாணவருக்கு எதிர்காலத்தில் ஒரு எட்டாக்கணியாக வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி 7 ஆயர்களினால் தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக பேராயர் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். මාලාව ඉදිරිපත් කරලා අපි රජයෙන් ඉතාමත්ම ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා මේ විමර්ශන උඩින් පල්ලෙන් කරලා කීප දෙනෙකුව උසාවියට ගෙනල්ලා මේ කාරණාව ඉවරයි කියලා ඒක කාපට් එක යට දාන්න කටයුතු කරන්න එපා. இந்த விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு சிலரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி இந்த விடயம் முடிந்துவிட்டது என்று மறைக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தாக்குதலுக்கு பின்னால் சில மர்மமான விடயங்கள் இருக்கின்றன. அவை என்ன என்பது தொடர்பில் தீர விசாரிக்க வேண்டும். அரசியல் தலைமையில் செயற்படுகின்ற போலீசாரையும் அரசியல் தலைமைக்கமைய அவர்களின் நிகழ்வுகளுக்கு செயற்படும் குற்றப்புலனாய்வு பிரிவினரையும் அரசியல் தலைவர்கள் தலையிட்டு கட்டுப்படுத்த முயலும் நீதி கட்டமைப்பையும் வைத்துக் கொண்டு இந்த விசாரணையை மேற்கொண்டு உண்மைகளை கண்டறிவது கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். ஜனாதிபதி ஆணைக்குழு முன்வைத்துள்ள ஒரு சில விடயங்களில் குறிப்பாக நாடாளுமன்றில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த ஒரு சில சர்த்துக்களை கொண்டு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். நாம் இந்த போராட்டத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளப் போவதில்லை. இது ஆழமான ஒரு சதித்திட்டம் என முன்னாள் சட்டமா அதிபர் கூறியுள்ளார். அது உண்மை என்றால் அந்த சதித்திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அவர் இதனை கூறினாரா அல்லது ரகசியமாக வைக்க வேண்டும் என கூறி மறைக்கப்பட்டு பின்னர் கையளிக்கப்பட்ட 22 இணைப்புகளில் அடங்கியிருந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவ்வாறு கூறினாரா என்பது குறித்து எமக்கு தெரியாது. මේ ප්‍රහාරය පිටුපස සැඟවුණු අභිරහස්‍යමය තැන් කීපයක් තියෙනවා. ඒවා මොනවද කියලා හරි හැටි පරීක්ෂණ කරලා බලන්නට ඕනේ. ඒ සඳහා දැනට දේශපාලන නායකත්වයට ඕනේ විදියට ක්‍රියා කරන පොලිසියක්, ඒ වගේම දේශපාලන නායකත්වයේ තෝරා ගැනීම් වලට අනුව ඇජෙන්ඩාවකට අනුව කටයුතු කරන අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව, ඒ වගේම දේශපාලන නායකයෝ ඇඟිලි ගසා පාලනය කරන්නට උත්සාහ කරන නීති පද්ධතියක්, ඒ වගේම නීතිය ක්‍රියාත්මක කරන්නන්ගේ පිරිසක්. අමද මේ ප්‍රහාරය පිටුපස සිදුවන්නේ ඇත්තටම සිදු වූයේ මොකක්ද කියන එක සොයා ගැනීම ප්‍රශ්නාර්ථයක් බවට පත්විය හැකියි. மேலும் 41 கோவிட் மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 3574 உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள ஆசிரியர்களுக்கான கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கேஎல்ஏ ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். බොහොම සතුටුයි කියන්න මේ මොහොත වෙනකොට මම හිතනවා ලබන මාසෙ වෙනකොට අපිට පුළුවන් වෙයි අපට අවශ්‍ය මිලියන 13.5කට පළවෙනි වැක්සින් එකවත් අපිට ලබා ගන්න. අපිට அடுத்த மாதம் அளவில் 13.5 மில்லியன் மக்களுக்கு தேவையான முதலாவது டோஸ் கோவிட் தடுப்பூசியானது பெற்றுக் கொடுப்பதற்கு முடியுமாக இருக்கும். இதனையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம்.
இந்த கோவிட் தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்தோடு ஆசிரியர்களுக்கான கோவிட் தடுப்பூசியை செலுத்தும் வேலை திட்டமும் நடைபெற்று வருகிறது. இதற்காக 2,41,000 வரையிலான ஆசிரியர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. எங்களது மாவட்டத்திலும் தனியான வரிசையொன்றை ஏற்படுத்தி ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்கி வருகிறோம். இந்த அனைத்து செயற்பாடுகளையும் எமது எதிர்காலமாக கருதும் மாணவர்களுக்காகவே செய்து வருகிறோம். සියලුදේ අපි කරන්නේ මේ රටේ අනාගතය හැටියට දකින දූදරුවන් වෙනුවෙන් අපි வவுனியா தபால் திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஊழியர்களுக்கு இன்றைய தினம் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இன்று காலை 8:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாடசாலை ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் இ உதயகுமார் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் 5 கல்வி வலயங்களினதும் பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. லிந்துலை பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட 67 பாடசாலைகளில் கடமை புரியும் சுமார் 1100 ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆகியோருக்கு நாளை முதல் சைனோஃபார்ம் முதலாவது தடுப்பூசியினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லிந்துலை பொது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஆறுமுகன் ஜெயராஜன் தெரிவித்தார். இதேவேளை 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் 1568 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 80 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 225 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 154 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 153 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 150 பேரும், நூரெலியா மாவட்டத்தில் 135 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 87 பேரும் பதிவாகியுள்ளனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பினால் நட்டையிட பெறும் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச சட்ட நிறுவனத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள நீதி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தந்த வணிக கப்பல் ஒன்றிற்கு எரிபொருள் விநியோகிக்கும் போது எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பினால் நட்டையீடு பெறும் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச சட்ட நிறுவனத்தின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்ள நீதி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சபரி இதனை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் அதற்கான நட்டையீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கான நடைமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவிலும் இதுகுறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்துக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் மேற்கு கடல் வளம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்களும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகை தந்த வணிக கப்பல் ஒன்றில் எரிபொருள் விநியோகிக்கும் பொழுது எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 11ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் இவ்வாறு எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து உடனடியாக எண்ணெய் கசிவை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை இன்டர்நேஷனல் போர்ட் சர்வீசஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் வி ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத் பார் கடற்பகுதியில் நேற்று மாலை இந்திய நாட்டு படகு என சந்தேகிக்கப்படும் படகு ஒன்று கடற்கரை பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த படகில் பதிவு இலக்கம், உரிமையாளரின் பெயர் என எதுவுமே பொறிக்கப்படாத நிலையில் சிறிய உடைவுகளுடன் குறித்த நாட்டு படகு கரையொதுங்கியுள்ளது. குறித்த படகு காற்றின் வேகம் காரணமாக கரையொதுங்கி உள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கடலுக்கு பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீள் உருவாக்க உதவியமை தொடர்பில் 41 வயதான நபர் ஒருவர் முல்லைத்தீவு முள்ளியவிளை தனிமைப்படுத்தல் முகாமில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஒரு தொகை ஹெரோயினுடன் குடுநோனி என்று அழைக்கப்படும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு தொகை ஹெரோயினுடன் குடுநோனி என அழைக்கப்படும் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொம்மையொன்றினுள் மறைத்து வைத்து குறித்த ஹெரோயினை அனுராதபுரத்திற்கு அனுப்ப முற்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து கடுவலை பகுதியில் உள்ள அவரது வீட்டை சோதனையிட்ட போது அங்கிருந்த மேலும் 56 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. එය තුළ බෝනිකයෙකු සිටින බවට අනාවරණය වුණා. එම බෝනිකා පරීක්ෂා කිරීමේදී මත්කුඩු අනුරාධපුරයට යැවීමට එය තුළ සූදානම් කර තිබුණා. මෙම පාර්සලය ලබා දෙන ලද තැනැත්තිය කුඩුනෝනි නැමැති 49 හැවිරිදි
ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் பதிவேற்றுபவர்கள் குறித்து அண்மை காலமாக தீவிர கண்காணிப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் பிரகாரம் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் புறக்கோட்டை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ராஜகிரிய பகுதியிலும் இதேபோன்ற நிர்வாண புகைப்படங்களை பதிவேற்றிய 26 வயதுடைய மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். මොවුන් තිදෙනාම මේ ආකාරයට අශභ්‍ය අශීල වීඩියෝ දර්ශන එවැගේම ඡායාරූප තම මුහුණු පොත අන්තර්ජාලය හරහා බෙදා හැරීමක් සිදු කර තිබුණා. මීට අමතරව கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 224 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன இதனை தெரிவித்தார். இதற்கமைய தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 49,643 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். කටයුතු සම්බන්ධයෙන් පුද්ගලයන් 224 දෙනෙක් ශ්‍රී ලංකා පොලිසිය විසින් අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. ඒ වගේම මේ දක්වා අත්අඩංගුවට ගෙන ඇති මුළු සංඛ්‍යාව 49673ක් පමණ වෙනවා. තවදුරටත් මේ මෙහෙයුම් මේ ආකාරයටම ක්‍රියාත්මක වෙනවා. නිරෝධායන தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்க உதவியமை தொடர்பில் 41 வயதான ஒருவர் முல்லைத்தீவு முள்ளியவளை தனிமைப்படுத்தல் முகாமில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். திருகோணமலையைச் சேர்ந்த அவர் 2019ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்க உதவி ஒத்தாசைகளை வழங்கி வந்த நிலையில் கட்டார் நாட்டிற்கு திரும்பிச் சென்றிருந்தார். இதனையடுத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அவருக்கு எதிராக நீதிமன்றில் பிடியாணை பெறப்பட்டிருந்ததுடன் அந்த பிடியாணை சர்வதேச போலீசாருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய கட்டாரிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருந்த அவர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ඊට අදාළව එම රටින් ඔහු පිටුවහල් කර මෙරටට එවීමෙන් අනතුරුව දින 14ක කාලය නිරෝධායන ක්‍රියාවලිය අවසන් කිරීමෙන් පසුව ත්‍රස්ත ක්‍රියා විමර්ශන කොට්ටාශය විසින් ඔහු අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. අත්අඩංගුවටගත් මෙම සැකකරු LTT සංවිධානය නැවත ප්‍රතිසංවිධානය කිරීම සඳහා සහභාගී වී ආධාර අනුබල දී ඇති පුද්ගලයෙකු බවට අනාවරණය වෙනවා. ඔහු ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනතේ ප්‍රතිපාදනය යටතේ රඳවා තබාගෙන ஊடகங்களினதும் பொதுமக்களினதும் கருத்து சுதந்திரத்தை முடக்க வேண்டிய எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நாடாளுமன்ற சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றின் போது ஊடகவியலாளர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் வினவப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். ஊடகவியலாளர்களினதும் நாட்டு மக்களினதும் பேச்சு சுதந்திரத்தை முடக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரத்தை ஒரு தரப்பினர் தவறான வழியில் பயன்படுத்தும் போது அதற்கு எதிரான நடவடிக்கைகள் உரிய நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும். இதனை பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரான அரசாங்கம் செயற்படுகிறது என்று குறிப்பிட முடியாது. நாட்டு மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் பொறுப்பு ஊடகங்களுக்கு உண்டு. ஊடகங்களின் செயற்பாடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு ஊடகத்துறை அமைச்சுக்கு உள்ளது. இவ்விடயத்தில் பொறுப்புடன் செயற்படுவோம். நாட்டு மக்கள் உண்மையான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கொத்தலாவளை பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்துக்கு எதிராக கடந்த வாரம் பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசார்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது செய்தி சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் மீது போலீசார் தாக்குதலை முன்னெடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது. இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் இருப்பின் அவர்கள் முதலில் முறைப்பாடு அளிக்க வேண்டும். அவர்கள் வழங்கும் முறைப்பாடை அடிப்படையாக கொண்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தனியார் ஊடகங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இதில் எவ்வித உண்மைத்தன்மையும் கிடையாது. ஒரு சில ஊடகங்களின் செயற்பாடுகள் ஊடக கொள்கைக்கு முரணாக காணப்படுகிறது. அதற்கு முன்னெடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து வழக்கறிஞர்களின் நூடாக ஆலோசனைகள் கோரப்பட்டுள்ளது. இதனை எவ்வாறு தவறான செயற்பாடு என்று குறிப்பிட முடியும்? இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண முயல்வதை எதிர்த்தரப்பினர் அரசியலாக்க முயற்சிக்கின்றனர். අපයෝජනයට ලක් වූ ළමයින්ගේ සාක්ෂි වීඩියෝ පටිගත කිරීමේ ඒකක 9ක් පළාත් 9 පිහිටවීමට කැබිනට් මණ්ඩලය අනුමැතිය ලබා දුන්නා. 15 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்காக இணையம் நூடாக விற்பனை செய்யப்பட்டதாக வெளியிடப்பட்டுள்ள விடயம் சமூகத்தில் மத்தியில் பாரிய அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஒரு சில சமூக வலைத்தளங்கள் கடுமையாக கண்காணிக்கப்படும். மேலும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படும் சிறுவர்களை காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கான பிரிவுகளை ஸ்தாபிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 9 மாகாணங்களிலும் இந்த திட்டத்தினை முன்னெடுக்கப்பட உள்ளது. துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படும் சிறுவர்கள் பகிரங்கமாக நீதிமன்றத்தில் சாட்சி வழங்கும் பொழுது பல்வேறு சிக்கல்களை
சிக்கல்களை எதிர்நோக்குவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அவ்வாறான சிறுவர்களின் சாட்சியங்களை ஒளிப்பதிவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் கொழும்பில் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை 9 மாகாணங்களிலும் முன்னெடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் கல்வி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நிலையத்திற்கு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வைத்திய உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நிலையத்திற்கு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வைத்திய உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ALF ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த உபகரணங்களை கையளித்தார். வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் பழமை வாய்ந்த வத்தலை உணுப்பிட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் 4வது தடவையாக இன்று காலை இடம்பெற்றது. அரசாங்கத்தின் கோவிட்-19 சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களுடன் நிகழ்வு இடம்பெற்றது. இன்று இடம்பெற்ற திருவாசக முற்றோதல் நிகழ்வை வத்தலை மாணிக்கவாசகர் அறப்பணி மன்றம் ஏற்பாடு செய்திருந்ததுடன் மன்றத்தின் தலைவர் பாபு ரெட்டியார், செயலாளர் மு துரைராசா மற்றும் ஆலய தலைவர் R. கனகேஸ்வரன் உள்ளிட்டவர்களின் வழிகாட்டலில் இடம்பெற்றது. அரசின் வறுமை ஒழிப்பு செயற்திட்டத்திற்கு அமைவாக உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட சௌபாக்கியா உற்பத்தி கிராமத்தின் விற்பனை நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கு. திலீபன் நிகழ்வை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். குறித்த திட்டத்தின் கீழ் சாந்தசோலை மற்றும் மரக்காரம்பலை, ஸ்ரீராமபுரம் ஆகிய கிராமங்களில் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களிற்கான விற்பனை நிலையங்கள் தாண்டிக்குளம் A9 வீதியின் கரையில் அமைக்கப்பட்டு விற்பனை செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி குருநாகல் பிரதான வீதியில் கட்டுகஸ்தோட்ட செனரத்கம பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததால் பிரதான வீதி சேதம் ஏற்பட்டு போக்குவரத்து சேவையும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இந்த கட்டிடங்களை நிர்மாணிப்பதில் தற்போது உள்ள குறைபாடுகள் காரணமாக கட்டிடம் இடிந்து விழுந்ததாக கண்டி மாவட்ட பேரிடர் மேலாண்மை பிரிவு உதவி பணிப்பாளர் இந்திக்க ரணவீர தெரிவித்தார். பிரதான வீதியின் ஒரு பகுதி சேதமாகி இருப்பதால் கனரக வாகனங்களுக்கு மாற்று வழியை பயன்படுத்துமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அல்வாய் வடக்கு கிராம சேவகர் பிரிவில் வழங்கப்பட்ட 40 வீடுகளுக்குமான நிதி இதுவரை வழங்கப்படாமையால் பயனாளிகள் பெரிதும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். கடந்த 2019ஆம் ஆண்டு குறித்த வீட்டுத் திட்டம் வழங்கப்படும் போது 40 பை சீமந்தம் 1,10,000 ரூபாய் பணம் மாத்திரமே வழங்கப்பட்டதாகவும் தமது சொந்த கொட்டில் வீட்டை உடைத்து புதிய வீடு கட்டிய மக்கள் பலரும் இன்று பாதுகாப்பாக இருப்பதற்கு வீடு கூட இல்லாத நிலையில் காணப்படுகின்றனர். வீட்டுத் திட்டம் முழுமையடைந்த பின்னர் மிகுதி பெறுமதியான 5,50,000 ரூபாய் பணம் பகுதி பகுதியாக தருவதாக தெரிவித்திருந்தும் இதுவரை அந்த பணம் வழங்கப்படாமையால் வங்கிகளில் கடன்பட்டு வாழக்கூடிய நிலைக்கு குறித்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கடன் பட்டிருக்கிறோம், வட்டிகளுக்கெல்லாம் எடுத்து அந்த வீட்டு திட்டத்தால் நாங்கள் போடக்கூடிய ஊரில் எவ்வளோ பேர்கிட்ட கடன் பட்டு அவையும் மந்தங்களை நெருக்கி கொண்டிருக்கிறோம். எல்லாமே சின்ன சின்ன சிறு குடிசைலாம் இருந்தவை, அதோட இருக்க சந்தோஷமாக இருந்தவை. நீங்கள் பெரிய வீட்டை தந்து சந்தோஷம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். இந்த அளவில் UTVயின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7:30 மணிக்கு. அதுவரை UTV வழங்கும் நிகழ்ச்சிகளோடு நீங்கள்